உங்களுக்கு தெரியுமா, மும்பையில் கடலடி கொலாபா ஃபோர்ட் சுரங்கம் தோண்ட சீன அதிநவீன டிபிஎம் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. இந்த இயந்திரம் பல வருட நேரத்தையும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயையும் சேமித்தது. ஆனால் டிபிஎம் இயந்திரம் இவ்வளவு வேகமாகவும் பாதுகாப்பாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும்போது உத்தரகாண்டில் கட்டப்படும் தேவபிரயா கௌரிகுண்ட் சுரங்கத்தில் ஏன் பயன்படுத்தப்படவில்லை? இதன் உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, தற்போது இந்தியாவில் சுமார் 25 முதல் 30 டிபிஎம் இயந்திரங்கள் உள்ளன. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவற்றில் ஒரு டிபிஎம் இயந்திரம் கூட இந்தியாவில் தயாரிக்கப்படவில்லை. இந்த இயந்திரங்கள் அனைத்தும் சீனா, இத்தாலி, ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த இயந்திரங்கள் ஒரு வருடத்தில் 15 கிலோமீட்டர் வரை சுரங்கம் தோண்ட முடியும். இதனால் தொழிலாளர்களின் உயிருக்கும் ஆபத்து குறைகிறது. ஆனால் சிக்கல் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது. டிபிஎம் இயந்திரத்தின் அளவு மற்றும் எடை மிக அதிகம். இதை உத்தரகாண்ட் போன்ற மலை கடினமான பகுதிகளுக்கு கொண்டு செல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அதனால்தான் எல்லா இடங்களிலும் டிபிஎம் இயந்திரத்தை பயன்படுத்துவது சாத்தியமில்லை.